பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் பிரசங்கி 7வது அதிகாரம் 18வது வசனம். நீ இதை பற்றி கொள்வதும் அதை கைவிடாதிருப்பதும் நலம். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றினின்றும் காக்கப்படுவான். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நல்ல வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றினின்றும். அதற்கு மேலுள்ள வசனத்திலே அநேக காரியங்களை குறித்து எழுதிவிட்டு கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கு, நீ இதை பற்றி கொள்வதும் விடாதிருப்பதும் நலம். சில காரியங்கள் எதை பற்றி கொள்ள வேண்டுமோ அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும். எதை கைவிட வேண்டுமோ அதை கைவிட வேண்டும். எதை கைவிடக்கூடாதோ அந்த காரியங்களை கைவிடக்கூடாது. அப்படியா இருக்க வேண்டும் என்று பிரசங்கி உங்களுக்கு சொல்லுகிறது. காரணம், அந்த இடத்திலே என்ன காரியங்களானாலும் கடைசி அத்தியாயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. காரியத்தின் கடைத்தொகை கேட்கும் போது தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அது அந்தரங்க பாவங்களாய் இருந்தாலும் எந்த காரியங்களாய் இருந்தாலும் அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய சந்ததி கர்த்தர் பாதுகாக்கிறார், கர்த்தர் பராமரிக்கிறார். தலைமுறையாக அவருடைய இரக்கம் இருக்க வேண்டுமானால் அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கும் அவர் தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆகையால் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளின் மேல் நாம் கண்ணோக்கமாய் இருந்து அவருடைய கற்பனைகளில் நடக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். எந்த இடுக்கண்களுக்கும் அவர் நம்மை நீங்களாக்கி விடுவிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகையால் கர்த்தரையே நேசிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. காரணம், வானத்தின் கீழே பூமியின் மீதிலே காண்கிற யாவும் வஸ்திரத்தை போல் பழசாய் போகும். கர்த்தருடைய வசனமோ என்றும் அழியாதும் என்றும் நிலைநிற்கிறதுமாய் இருக்கிற வசனத்தை தியானிப்போம். சகலமும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் அவரை நேசிப்போம், அவரை தியானிப்போம். ஒவ்வொரு நாட்களும் நாம் கிருபையிலே வாழுவோம். கர்த்தருடைய கிருபை நம்மை ஆட்கொள்ளுவதாக. ஆமென். God bless you all.